ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை மல்லி தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, பூரி, சப்பாத்தி, சாதத்து கூட ரொம்ப ருசியாக இருக்குங்க. ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு கட்டு அளவு கருவேப்பிலை, ஒரு கட்டளவு மல்லி எடுத்துருக்கேன். இதை நல்லா ஒரு 4லேருந்து 5 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. மண் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளி சேர்த்துக்கோங்க. 6லேருந்து 7 சிகப்பு மிளகா சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக சேர்க்குறோம். மிளகு வந்து அந்த கருவேப்பிலை வாசனை வந்து கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக வந்து அது மிளகு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு இருந்தால் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 சிகப்பு மிளகாய் போட்டுட்டு இதை நல்லா தாளித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து குக் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து கலரும் சேஞ்ச் ஆகிடணும் நமக்கு கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு அப்படியே சுண்டி வருங்க. அதுதான் அது கரெக்டான பதம். நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னா கெட்டே போகாது. வெளியில் வச்சுருந்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் தாங்கும். உள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா நம்ம 3 மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாதம், இட்லி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த இளநர பிரச்சனைலாம் சரியாகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக இளநர பிரச்சனையை வந்து தடுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.